பார்லிமெண்ட்ல சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு எதிர்கட்சிகள் முடிவு செஞ்சிருக்காங்க சார். எப்படி சார் பார்க்குறீங்க? 1949 50 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் இருக்கு. அரசியல் சட்டமைப்பு இந்த கூட்டமுடைய விவாதங்கள். டாக்டர் ஹாண்டே எழுதிய நூலால நானும் இந்த சிஏடிஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். அதுல திருப்பி சொல்றாரு அம்பேத்கர் சொல்றாரு, நம்ம அரசியல் கான்ஸ்டியூஷனை அபியூஸ் பண்ணி பார்லிமெண்ட் டைமையும் முடிவெடுக்கிறதையும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. திஸ் இஸ் கால்ட் கான்ஸ்டிடியூஷனல் அபியூஸ் ஆஃப் பார்லிமெண்டரி டைம். பார்லிமெண்ட் டைம்ங்கிறது ஐயோ நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேர்வையோட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரியை கட்டுறோம். அந்த வரி அங்க போகுது 5 லட்சம் ஆகுது ஒரு நிமிடம் 5 லட்சம் ஆகுது. அதனாலதான் கமல்ஹாசன் போய் அவன் பேப்பர் சர்ச் பண்ணி சாரி எல்லாம் சொல்லும் போது நான் திட்டேன், டேய் நீ ஒரு நிமிஷம் நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா மிஸ்டர் கமல்ஹாசன் எங்களுக்கு 5 லட்சம் வேஸ்ட். அது போல கான்ஸ்டிடியூஷனல் டைம் அபியூஸ் பண்ணி துஷ்பிரயோகம் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் டெஃபினட்டா ஒரு 3 மணி நேரம் இன்னைக்கு கலாட்டா பண்ண போறாங்க. ஓம் பிர்லா ஒழிக்க 3 மணி நேரம்னா 60 × 3 180 நிமிடங்கள் × 5. இன்னைக்கு இங்க பண்ற கலாட்டா கூத்துல 90 லட்சம் வீணாக போகுது. நமக்கு 1 லட்சம் கொடுக்க சொல்லுங்க இந்த ஆளுங்களை, 90 லட்சம் வீணாக போகுது. 9 crores ஆக போகுது இந்த 3 hours. வரலாற்றிலே முதல் முறையாக இவங்க பண்ண கலாட்டாவால பிரதமர் மோடி பேசாமையே போயிட்டாரு. ஆமா, ஏன்னா அவருக்கு தெரியும் ஓரளவுக்கு மேல நோ பாயிண்ட். அதே போல சும்மா சத்தம் போடுறது. 2வது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நான் ஓரளவுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கேன். இப்போ ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும், ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு இவ்வளவுதான் கலாட்டா பண்ண முடியும். கத்துறதா இருந்தா நீங்க 10 நிமிஷம் தான் கத்த முடியும், அப்புறம் 1 மணி நேரம் கத்த முடியாது. ஐ எம் வரிட் அபௌட் தி பீப்புள். மக்களுக்கு அந்த டைம் கான்ஸ்டிடியூஷன் டைம் பார்லிமெண்ட் டைம் என்ன பண்ணுவாங்க? பார்லிமெண்ட் டைம் இந்த நாட்டுக்கு இது நல்லது பண்ணணும், இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும், நல திட்டங்கள் வரணும், இங்க பிரிட்ஜ் போடணும், ஃபிளைஓவர் பண்ணணும், இதெல்லாம் வர்றது அந்த டைம் தான். அந்த மசோதா கொண்டு வரும்போது அந்த மசோதா கொண்டு வந்து டவுன் இங்க எல்லாம் கலாட்டா பண்றவங்க இந்த மாலுங்க போய் கலாட்டா பண்றாங்க. ஒரு ஜட்ஜ் அப்பேற்பட்ட நல்ல மனிதன் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரை இம்பீச் பண்றதுக்கு அங்க 107 பேர் டைம் வேஸ்ட் பண்ணி இது பண்றாங்க. தயவு செய்து மக்கள் யோசிச்சு இது மாதிரி யார் நம்ம நாடாளுமன்றம் பாராளுமன்றத்துக்கு எல்லாம் தேர்ந்தெடுக்கிறோமோ, சட்டமன்றத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ, உங்களுடைய வரி பணத்தை வீணாக்காம நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் யார் முடிவு எடுக்கிறாங்களோ, யார் கால நேரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்களோ அவங்களை நீங்க எடுக்காதீங்க. நல்லது பண்றவங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கும்.